consider the following statements. Doctrine of harmonious construction is related to federalism. ஸோ டாக்டரின் ஆஃப் ஹார்மோனியஸ் கன்ஸ்ட்ரக்ஷன்னா என்ன தெரியுமா? ஸோ இது வந்து கொஞ்சம் இந்த டாக்டரின்ஸ்லாம் இருக்குது. இப்போ டாக்டரின் ஆஃப் ஹார்மோனியஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் என்ன சொல்லிப்பாங்கன்னா, ஒரு லாவை வந்து செப்பரேட்டாக பார்க்கக்கூடாது, ஒரு ஹோலிஸ்டிக்கான வியூவில் பார்க்கணும். அது ரிலேட்டடான சின்ன சின்ன லாஸ் இருக்கும்ல, இந்த சின்ன சின்ன லாஸாக சேர்த்து கம்பார்ட்மெண்ட்லைஸ் பண்ணி பார்க்கணும். ஒரு லாவை வந்து இண்டிவிஜுவலாக பார்க்கக்கூடாது. அதுதான் டாக்டரின் ஆஃப் ஹார்மோனியஸ் கன்ஸ்ட்ரக்ஷன். ஸோ இது ஃபெடரலிசம் பற்றி கிடையாது. ஸோ இந்த லா வந்து ஒரு ஆப்சல்யூட்டாக பார்க்குறது தான் டாக்டரின் ஆஃப் ஹார்மோனியஸ் கன்ஸ்ட்ரக்ஷன். நெக்ஸ்ட்டு டாக்டர் ஆஃப் பித் அண்ட் சப்ஸ்டன்ஸ். பித் அண்ட் சப்ஸ்டன்ஸ்னால் இப்போ வந்துட்டு 7th ஷெட்யூலில் ஒரு லா இருக்குது. இந்த 7th ஷெட்யூல் வந்துன்னா 3 லிஸ்ட் இருக்குல்ல, லிஸ்ட் 1, லிஸ்ட் 2, லிஸ்ட் 3, யூனியன் லிஸ்ட், ஸ்டேட் லிஸ்ட், கன்கரண்ட் லிஸ்ட். ஸோ பித் அண்ட் சப்ஸ்டன்ஸ் என்ன பார்க்குறோன்னா, அதோட பேஸ் ஆஃப் என்ன இருக்குது, சப்ஸ்டன்ஸ் ஆஃப் வாட். சப்ஸ்டன்ஸ் மீன்ஸ் அந்த ஆப்சல்யூட் டேர்மில் அதோட கோர் வேல்யூ என்ன இருக்குது, அதை வந்து மீட் பண்ணுதா அப்படின்னு பார்க்குறது தான் பித் அண்ட் சப்ஸ்டன்ஸ். ஸோ ஒரு யூனியன் லிஸ்ட்டில் இருக்கலாம், இல்லை ஸ்டேட் லிஸ்ட்டில் இருக்கலாம். ஸோ அதில் இருக்க ஃபண்டமெண்டல் வேல்யூ மீட் பண்ணுதா. ஃபார் எக்ஸாம்பிள் அக்ரிகல்ச்சர் இருக்குல்ல, இது எக்ஸாம்பிள் வச்சு சொன்னால் உங்களுக்கு புரியும். இப்போ 3 அக்ரி லா கொண்டு வந்தாங்களே 2019 டியூரிங் கோவிட் டைமில் வந்து அக்ரிகல்ச்சர் ரிஃபார்ம் கொண்டு வரணும்னு. இப்போ என்னென்னா வந்துட்டு ஆஸ் பர் டாக்டரின் ஆஃப் பித் அண்ட் சப்ஸ்டன்ஸ், இப்போ அக்ரிகல்ச்சர் வந்து ஸ்டேட் லிஸ்ட்டு, ஆனால் வந்துட்டு இப்போது யூனியன் லிஸ்ட்டில் என்ட்ரி சம்திங் 17 நினைக்கிறேன், எனக்கு ஞாபகம் இல்லை. இந்த என்ட்ரி 17 வந்து லேட்டர் கான்ட்ராக்ட் இன் அக்ரி பிஸ்னஸோ சம்திங் ஒரு இருக்கும். அக்ரி பிஸ்னஸோ லைக் அந்த அக்ரிகல்ச்சர் மார்க்கெட்டிங் ரிலேட்டடாக ஒரு க்ளாஸ் இருக்கும். ஸோ அக்ரிகல்ச்சருங்கிற ஆப்சல்யூட்டான ஒரு டேர்ம் இருக்குது. இந்த ஆப்சல்யூட்டான டேர்மை விட்டுட்டு இது ஒரு சின்ன ஒரு லைன் வச்சுட்டு இவங்க அக்ரிகல்ச்சரில் கான்ட்ராக்ட் லேபர் ஆக்ட் அந்த லாஸ்லாம் பாஸ் பண்ணுறாங்க. ஸோ இட்ஸ் வயலேஷன் ஆஃப் டாக்டரின் ஆஃப் பித் அண்ட் சப்ஸ்டன்ஸ். ஸோ இந்த மாதிரி ஆப்சல்யூட்டாக ஒரு ஹோலிஸ்டிக்காக ஒரு முக்கியமான ப்ரொவிஷனே டேரெக்டாக ஸ்டேட் லிஸ்ட்டில் கொடுத்துருக்காங்க. யூனியன் லிஸ்ட்டில் வந்து கான்ட்ராக்டிங் டேர்ம் ஒரு சின்ன டேர்ம் வச்சுட்டு இங்கே அக்ரிகல்ச்சரில் டேரெக்டாக வந்து லா பாஸ் பண்ணுறாங்க. ஸோ இதை வயலேட் பண்ணுறது தான் டாக்டரின் ஆஃப் பித் அண்ட் சப்ஸ்டன்ஸ். ஸோ இதான் பற்றி பேசுகிறது தான் 7th ஷெட்யூலில் இருக்க இதை பற்றி பேசுகிறாங்க. ஓகேவா? Next, doctrine of colorable legislation. The doctrine of colorable legislation put limit on the legislative capacity to enact laws which are outside competence. So, colorable legislation. இப்போ வந்துட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு லா இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ஒரு லா பாஸ் பண்ணுறேன். அந்த லா வந்து எஜுகேஷனுக்கு சொல்கிறேன். எஜுகேஷன் அந்த லா இருக்குது. அந்த எஜுகேஷன் இருக்கிற லா வந்து ஆனால் இன்டைரக்டாக வந்துட்டு இம்போஸ் ரெஸ்ட்ரிக்ஷன் ஆன் மூமெண்ட். ஒன்லி ஒரு பர்டிகுலர் செக்ஷனுக்கு வந்து எஜுகேஷன் அப்படின்னு இருக்குன்னா, நான் அப்சல்யூட்டாக வெளிலேருந்து பார்க்குறேன். வெளிலேருந்து பார்த்தா எனக்கு வந்து எஜுகேஷன் மட்டும் தெரியுது. ஆனால் உள்ளே போய் பார்த்தா அதே ரெஸ்ட்ரிக்ஷன் மூவ்மெண்ட் போடுது, ஒரு சர்டன் செக்ஷனில் போடுது, மேபி ஒரு டேக்ஸ் கூட போடலாம். இந்த மாதிரி இட்ஸ் த டாக்டரின் ஆஃப் கலரபிள் லெஜிஸ்லேஷன். அவங்க வெளியிலேருந்து பார்க்கும்போது எனக்கு ஒரு கலரில் தெரியுது, ஆனால் உள்ளே போய் பார்த்தா அது நிறைய வந்து சொல்லாத ப்ரொவிஷன்லாம் இம்போஸ் பண்ணுது. ஸோ இது வந்து இட்ஸ் பியாண்ட் த லெஜிஸ்லேட்டிவ் கெப்பாசிட்டி. இது வந்து யூனியன் வந்து மேபி ஒரு ஸ்டேட் மேபி போடலாம், யூனியன் மேபி போடலாம். ஸோ யூனியன் லா என்னென்னா, அந்த யூனியனால் போட முடியாத லாஸ் வந்து ஸ்டேட்டில் இருக்க ப்ரொவிஷன்லாம் எடுத்துகிட்டு போடுறது தான் டாக்டரின் ஆஃப் கலரபிள் லெஜிஸ்லேஷன். வெளியிலேருந்து பார்க்கும்போது நான் ஜஸ்ட்டு வந்து உங்கள் ஒரு ரைட் கொடுக்குறேன், இல்லைனா ஒரு லைக் ஒரு சோஷியல் டெவலப்மெண்ட்டுக்காக இந்த லா கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு யூனியனோட ஸ்டேட்டில் லிஸ்ட்டில் இருக்க ப்ரொவிஷன்ஸ்லாம் எடுத்துகிட்டு அவங்க வயலேட் பண்ணி போடுவாங்க. ஸோ அதுதான் வந்துட்டு டாக்டரின் ஆஃப் கலரபிள் லெஜிஸ்லேஷன். ஸோ புட்ஸ் லிமிட் ஆன் த லெஜிஸ்லேட்டிவ் கெப்பாசிட்டி டு எனாக்ட் லாஸ் விச் ஆர் அவுட் சைட் த காம்படன்ஸ். ஸோ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், யூனியன் வந்து அது யூனியனுக்கு அந்த இடத்துல காம்படன்ஸே இல்லை. அந்த காம்படன்ஸ் இல்லாத இடத்துல வந்துட்டு அவங்க லா பாஸ் பண்ணிவிட்டு வேறு ஏதோ நேமில் லாஸ் பாஸ் பண்ணி
ரெஸ்ட்ரிக்ஷன் வந்து ஸ்டேட்டுக்கு இம்போஸ் பண்ணுறது. ஸ்டேட்டில் இருக்க பவரு யூனியன் பவரு. யூனியனுக்கு இந்த இடத்துல பவர் கிடையாது. இது வந்து யூனியன் லிஸ்ட்டில் வந்து அது இல்லை, ஸ்டேட் லிஸ்ட்டில் இருக்குது. ஆனால் யூனியன் வந்து வேறு ஏதோ நேம் சேஞ்ச் பண்ணி இது சம்திங் வந்து இதாகுது, இது என்னோட லெஜிஸ்லேட்டிவ் காம்படன்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு காட்டிட்டு அந்த லா பாஸ் பண்ணுவாங்க. அந்த லா அப்போ என்ன பண்ணும், ஸ்டேட்டில் வந்து அந்த லா பாஸ் பண்ண முடியாத மாதிரி பண்ணிடும். ஸோ இதுதான் வந்துட்டு டாக்ட்ரின் ஆஃப் கலரபிள் லெஜிஸ்லேஷன் அப்படின்னு சொல்கிறது. ஸோ ஆப்ஷன் வந்து ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் தப்பு, ஆப்ஷன் வந்து பி.